எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம். உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? முடியும் என்பதே எண் கணிதத்தின் வெற்றி சூத்திரம். அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம். விதியை வெல்லும் மதிநுட்பமே எண் கணிதத்தின் சிறப்பு. உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது. எண் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள். இனியும் காத்திருக்க வேண்டாம், இன்றே வாருங்கள். உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள். இன்றே வருக, வாழ்வில் நன்றே பெறுக. அமலாக்கத்துறை என்றாலே உதயநிதி ஸ்டாலினுக்கு பயம்தான் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். மதுரையில் முருக பக்தர் மாநாடு வருகிற 22ஆம் தேதி நடைபெற உள்ளதென்றும் தெரிவித்த அவர், டாஸ்மார்க் ஊழல் குறித்து பேசி வருகிறோம். இதில் தொடர்புடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நண்பர்களான ரித்தீஷ், ஆகாஷ் ஆகியோர் லண்டனுக்கு போய்விட்டதாக சொல்கிறார்கள் என்றும், சிலர் அவர்கள் இங்கே இருப்பதாகவும் கூறுகிறார்கள் என்றும், ஆனால் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்கிறார். 2011ஆம் ஆண்டு தேர்தல் நடந்தபோது கோபாலபுரம் மாடியில் அமலாக்கத்துறை சோதனை, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அன்று அமலாக்கத்துறைக்கு பயந்துதான் பேச்சுவார்த்தையை முடித்தார்களா? உதயநிதி ஸ்டாலினுக்கு அன்று முதல் இன்று வரை அமலாக்கத்துறை என்றாலே பயம்தான். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் மற்றும் தேர்தல் கூட்டணி குறித்து நான் தனிப்பட்ட முறையில் கருத்து எதுவும் கூற முடியாது என்றும், தலைமைதான் முடிவு செய்யும் என்றும், எங்களிடம் இருப்பது 4 எம்எல்ஏக்கள், நாங்கள் இப்போது அதிமுக கூட்டணியில் உள்ளோம் என்றும், அதிமுகவுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கட்சி தலைமை கூறினால் கண்டிப்பாக ஆதரவு தருவோம் என்றும், வங்கி கடன் பிரச்சனை தொடர்பாக மத்திய நிதி மந்திரியிடம் கூறுவோம், அதை எவ்வளவு எளிமையாக மாற்ற முடியுமோ அதை செயல்படுத்த வலியுறுத்துவோம் என்றும், திமுக ஆட்சியில் சொத்து வரியை 300 மடங்கு உயர்த்தியுள்ளனர் என்றும், மின் கட்டணத்தை ஆண்டுதோறும் 6% உயர்த்துகிறார்கள், இதனால் தொழில்களை நடத்த முடியவில்லை, திமுக ஆட்சியில் கட்ட பஞ்சாயத்து, கஞ்சா கடத்தல் அளவுக்கு அதிகமாக உள்ளது, சட்டம் ஒழுங்கு காவல்துறையால் பராமரிக்க முடியவில்லை, இந்த ஆட்சி மக்களுக்கு விரோதமாக உள்ளது, எனவே அனைத்து கட்சிகளும் ஓரணியிலே திரள வேண்டும் என மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.